ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் விங்கிலீஷ். இன்றைக்கி சில வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ராகிங். ட்ராகிங் அப்படின்னா இழுத்து செல்லுதல். ஒரு வெயிட்டான ஒரு பாக்ஸை இழுத்துட்டு போகிறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல ட்ராகிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், க்ரீப்பிங். மெதுவாக நகர்றது. இப்போது பூனை பார்த்திங்கன்னா மெதுவாக நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஸ்னெயில், டொட்டாய்ஸ் இதெல்லாமே ஊர்ந்து போகும் இல்லையா, மெதுவாக நகர்றது, அதுக்கு தான் க்ரீப்பிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், த்ராபிங். இப்போ தலை வலிக்குதுன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி வலிக்குது, மண்டையெல்லாம் அப்படி வலிக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அந்த இடத்துல த்ராபிங் பெயின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். தலைவலி வர இடத்துல துடித்து கொண்டு இருத்தல் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளட்டரிங். ஃப்ளட்டரிங்னா படபடப்பாக அசைவது. இப்போ பட்டாம்பூச்சியோ இல்லை பறவைகளோட சிறகுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா படபடக்கும், அதுதான் ஃப்ளட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிளாட்டரிங். கிளாட்டரிங் அப்படின்னா மோதி சத்தமிடுதல். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் டிஷ் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, பாத்திரங்களை எல்லாம் கழுவும் போது ஒன்றோட ஒன்று மோதிக்கும், அப்போது அதை கிளாட்டரிங்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷிவரிங். குளிரால் நடுங்கிறது, ரொம்ப குளிரில் நடுங்கிறது தான் ஷிவரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வாப்ளிங். தடுமாறி ஆடுறது. இப்போது ஒரு டேபிளோ ஒரு சேரோ ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஆடிட்டுருக்கும், அது பார்த்திங்கன்னா வாப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரஸ்லிங். ரஸ்லிங்னா சரசரன்னு சத்தம் வரும். இப்போது காஞ்ச இலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுல ஒன்றோட ஒன்று படும்போது ஒரு சவுண்ட்ஸ் வரும், அதுதான் ரஸ்லிங்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.